அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 4. பாய்ரோ துப்பறிய வந்தார். பகுதி 2. சொல்றேன் சார். முன்னரை பக்கமா நான் போக வேண்டியிருந்தது. போய்கிட்டு இருந்தேன் நேத்து. அப்போ என்ன மணி? சரியா சொல்ல முடியல சார். இருந்தாலும் 4 மணி இருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ஆகியிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த பக்கமாக போக நேர்ந்தது. அப்போ உள்ளே இருந்து சத்தமாகவும் கோபமாகவும் வார்த்தைகள் வந்து விழுந்தன. நின்று கேட்கணும்னு எல்லாம் எனக்கு நினைப்பு கிடையாது. ஆனால் கேட்டது. நின்னேன். கதவு மூடியிருந்தது. ஆனால் முதலாளி அம்மா தெளிவாகவும் சுத்தமாகவும் சத்தமாகவும் பேசினாங்க. எந்த தடையும் இல்லாமல் அவங்க பேசினதை என்னால் கேட்க முடிஞ்சுது. நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட, என்னை ஏமாத்திட்ட, வஞ்சம் பண்ணிட்ட, இப்படி சொன்னாங்க. இதுக்கு திரு ஆல்ஃபிரட் சொன்னதை நான் கேட்கல. அவரும் திருப்பி பதிலடி தந்தார். ஆனால் தாழ்ந்த குரல்ல. இதுக்கு முதலாளி அம்மா பதில் தந்தாங்க. மூடு வாயை. என்ன திமிரு உனக்கு? உனக்கு சோறு போட்டு துணி கொடுத்து இங்கே இருக்க வச்சவன் நான். நீ என் அடிமை. இதான் நீ திருப்பி நன்றி செலுத்துகிற லட்சணமா? எங்கள் பேருக்கு இல்லை களங்கம் ஏற்படுத்திட்ட. இதுக்கும் அவர் என்ன பதில் சொன்னாங்கிறத என்னால் கேட்க முடியல. பிறகும் முதலாளி அம்மா நிறுத்தலை, போய்கிட்டே இருந்தாங்க. இனி நீ என்ன சொன்னாலும் எனக்குள்ள எந்த மாற்றமும் விளைஞ்சிட போகிறதில்ல. என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் முடிவு கட்டிட்டேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை அப்படி இப்படின்னு சேதி வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. பொத்தி மறைச்சிடுவேன்னு மட்டும் நினைக்காத. உன்னை வச்சுக்கிற. இப்போ 2 பேரும் வெளியே வருகிற அரவம் கேட்டது. வேகமாக போயிட்டேன். நீங்கள் கேட்டது திரு ஆல்ஃபிரட் குரல்தான் என்றதில் நிச்சயமாக இருக்கீங்களா? ஓ, நிச்சயமா. வேற யாருதா அது இருக்கும்? சரி, பிறகு அடுத்தது நடந்தது என்ன? அப்புறம் நான் வரவேற்பு அறைக்குள்ளே வந்துட்டேன். எல்லாம் படு அமைதியாக இருந்தது. 5 மணி இருக்கும். முதலாளி அம்மா மணி அடித்து அவங்களோட தனி அறைக்கு டீ கொண்டு வர சொன்னாங்க. சாப்பிட வேற எதுவும் கேட்கல. படு பயங்கரமாக இருந்தாங்க. வெளியேறி போய் பேய் அரைஞ்ச மாதிரி. நானி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப வருத்தமானு சன்னமாக சொன்ன நான், சூடாக ஒரு கப் டீ கொடுங்க, கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும்னு சொன்னேன். கையில் என்னவோ வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பேப்பர்னு எனக்கு தெரியல, இல்லை வெறும் துண்டு சீட்டானும் தெரியல. அதில் எழுத்துக்கள் இருந்தது. அந்த எழுத்துக்கள் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கூட நம்ப முடியாதவங்களைப் போல அதையே முதலாளி அம்மா அதையே முறைச்சி பார்த்தவண்ணமா இருந்தாங்க. நான் அங்கே இருக்கிறதையே மறந்தவங்க மாதிரி, இந்த வார்த்தைகள் எல்லாமும் மாறிடுச்சு அப்படின்னாங்க. அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, என்றைக்கும் ஆம்பளைங்களை நம்பாதே நாணி, அவங்க நம்பிக்கைக்கு உதவாங்களே இல்லை. நான் படு வேகமாக போய் ஒரு கப் சூடா டீ கொண்டு வந்தேன். நன்றி சொன்னாங்க. அதை குடிச்சு நிச்சயமாக ஆறுதலாக இருக்காம்னுன்னாங்க. என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலடி. எதுக்காகவோ இப்படி சொல்லிட்டு கணவன் மனைவிக்கிடையே சண்டைங்கிறது ஒரு நரக வேதனடி. சீக்கிரத்தில் இதை தீர்த்திடணும். அந்த சமயத்தில் திருமதி மேரி உள்ளே வர மேற்கொண்டு அவங்க எதையுமே சொல்லலை. அப்பவும் கையில் கடிதத்தை அல்லது அது எதுவோ அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாம் சார். அதே வச்சுக்கிட்டு அவங்க அப்புறம் என்ன செஞ்சுருப்பாங்க அதை பற்றி எனக்கு தெரியாது சார். அவங்களுடைய ஊதா நிற கைப்பையில் போட்டு பூட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தான் முக்கியமான பேப்பர்கள் எல்லாம் அவங்க வைப்பாங்களா? ஆமாம் சார். அதோடு தான் அறையை விட்டு காலையில் வெளியே வருவாங்க. ராத்திரி உள்ளே போகிற வரைக்கும் அவங்க கூடவே தான் அது இருக்கும். திரும்பும்போது எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதோட சாவியை எப்போ தொலைச்சாங்க? நேற்று மதியம் சாப்பாடு வேலையில் முதலாளி அம்மா அதை தவற விட்டுட்டாங்க சார். அது எங்கேன்னு கண்ணில் விளக்கெண்ணெயை விட்டுக்கிட்டு என்னை தேட சொன்னாங்க. அது காணாமல் போனதும் சப்ஜாடா துவண்டு போயிட்டாங்க.
ஆனால் அதோட இன்னொரு சாவி அவங்கக்கிட்ட இருந்தது. ஓ ஆமாம் சார். நாணி மிகுந்த பரபரப்பு கொண்டு பாயிரோவை பார்த்து கொண்டிருந்தாள். ஏன், நானும் தான். தொலைந்த சாவிக்கு போய் எதற்காக இத்தனை முக்கியத்துவம்? பாயிரோ சிரித்தான். பரபரப்பு வேண்டாம் நாணி. என்னென்ன நடந்தது என்பதையெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான் என்னோட வேலை. அவ்வளவுதான். இதுதான் தொலைந்து போன அந்த சாவியா? தனது சட்டை பையிலிருந்து மாடியில் ஊதா பையின் பூட்டிலிருந்து எடுத்த சாவியை காட்டினான் பாயிரோ. அவரது முகத்திலிருந்த கண்களை பிதுங்கிக் கொண்டு வெளியே விழுந்து விடும் அளவுக்கு அதனை நாணி பார்த்தார். இதான் சார், இதேதான். எங்கிருந்து எடுத்தீங்க சார் இதை? இண்டு இடுக்கெல்லாம் இதை நான் தேடியிருக்கேன். ஒன்று தெரியுமா? இன்னைக்கு இது எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல நேற்று இது இருந்திருக்கவே இருக்கல. சரி விடுங்க, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அவங்களோட துணிமணியில் நல்லா கரும்பச்சை நிறத்தில் துணி ஏதாவது இருந்திருக்கா? எதிர்பாராத இந்த கேள்வியில் கொஞ்சம் தடுமாறி போன நாணி, இல்லை சார் என்றாள். பிறகு, நிச்சயப்படுத்தி சொல்லுங்க. ஓ, படு நிச்சயமா சார். அந்த நிறத்தில் வேற யாருக்காவது இந்த வீட்டில் உடை இருக்கா? நாணி சற்று நிதானித்தார். செல்வி சிந்தியாவுக்கு வெளிர் பச்சை நிறத்தில் ஒரு மாலை நேர உடை இருக்கு. வெளிரா கரும்பச்சையா? வெளிர் பச்சை சார். என்னவோ சிஃபான் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. எனக்கு தேவை அது இல்லை. வேற யார்கிட்டையும் பச்சை கிடையாதா? கிடையாது சார், எனக்கு தெரிஞ்சு. இதனால் ஏமாற்றம் அடைந்தானா அல்லது வேறு மாதிரியா என்று பாயிரோவின் முகம் துளி கூட பிரதிபலிக்கவில்லை. நல்லது, இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த சமாச்சாரத்துக்கு போவோம் என்று தொடரலானான். நேற்றிரவு உங்கள் முதலாளி அம்மா தூக்க மாத்திரையோ அல்லது தூக்க பவுடரோ சாப்பிட்டிருக்கலாம்னு நீங்கள் நம்புகிற மாதிரி ஏதாவது? நேற்று ராத்திரி கிடையாது சார். அவங்க எடுத்துக்கலைன்னு எனக்கு தெரியும். எப்படி? ஏன்னா தூக்க மாத்திரையெல்லாம் தீர்ந்துருச்சு. கடைசி மாத்திரையை 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க. பிறகு எதுவும் வாங்கி வைக்கல. மறுபடியும் சொல்கிறேன், நிச்சயப்படுத்தி சொல்லுங்க. ஓ, மறுபடியும் சொல்கிறேன், படு நிச்சயமா சார். அப்படின்னா அந்த குழப்பம் தீர்ந்தது. எந்த தாளிலும் உங்களை கையெழுத்து போட சொல்லி நேற்று உங்கள் முதலாளி அம்மா கேட்கலையா? இல்லையா? என்னையா கையெழுத்து போட சொல்லியா? இல்லை சார். ஹேஸ்டிங்கும் லாரன்ஸும் நேற்று சாயங்காலம் வந்தபோது உங்கள் முதலாளி அம்மா மும்மரமாக ஏதோ கடிதாசி எழுதிக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. அந்த கடிதங்கள் யாருக்காக எழுதப்பட்டதுன்னு உங்களால் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். சொல்ல முடியும்னு தோணலை சார். நான் சாயங்காலம் வெளியே போயிருந்தேன். கொஞ்சம் விட்டேத்தியான பெண்ணானாலும் ஆணி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவள் இருந்தும் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. குடித்த காஃபி கோப்பைகளை கூட அவள் நேற்று ராத்திரி மாதிரி எடுத்து சுத்தம் செய்யலை. இப்படி தான் நடக்கும். நான் இங்கே இல்லைன்னா நேற்று சாயங்காலம் எத்தனை மணிக்கு நீங்கள் வெளியே போனீங்க? 6 மணி வாக்கில். நன்றி நாணி, இவ்வளோதான் உங்ககிட்ட நான் கேட்க நினைச்சது சொல்லிவிட்டு எழுந்த பிரெஞ்சு ஜன்னலருக்கே போய் நின்று கொண்டான். இந்த பூச்செடிகள், நாற்றுகள், வரிசையா அழகு சிதையாது கட்டப்பட்டுள்ள பாத்திகள், வாவ், நல்லா பராமரிக்கிறீங்க நாணி. இப்போ குறைஞ்சிடுச்சு சார் என விளக்கம் தரலானாள் நாணி. முதல்ல 5 தோட்டக்காரனுங்க இருந்தாங்க. எஸ்டேட் கொள்ளாத தோட்டம், கண்கொள்ளா காட்சி. இப்போ 3 பேர் தான். கிழமேனிங்க. வில்லியம்னு ஒருத்தன், இன்னொரு சின்னவன். எல்லாம் காணாமல் போயிடுச்சு. கவலை மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. கவலையற்ற சந்தோஷ நாட்கள் திரும்பி வரும் நாணி, நம்புவோம். நீங்கள் போய் ஆணியை இங்கே அனுப்புறீங்களா? செய்கிறேன் சார். நன்றி சார். திருமதி எமிலி தூக்க மருந்து சாப்பிடுவார் என்பது உனக்கு எப்படிடா தெரியும்? நாணி அறையை விட்டு கடந்ததும் பரபரப்பு தொற்றிக்கொண்ட குரலில் கேட்டேன் நான். இது மட்டுமில்ல, அந்த தொலைஞ்ச சாவி, அதுக்கு ஒரு மாற்று இருக்கிறது. ஒன்று கேளு. தூக்க மருந்தை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சின்ன அட்டைப்பெட்டியை என் முன் எடுத்தான். மருந்து கடைக்காரர்கள் உபயோகிப்பதை போன்ற ஒன்று அது. இதே எங்கிருந்து எடுத்த?
திருமதி எமிலி படுக்கறையில் அலமாரியில். இதுதான் என் பட்டியலின் 6வது சங்கதி. இதிலிருந்து கடைசி மாத்திரை 2 நாளைக்கு முன்னாடியே தீர்ந்துட்டதால இது இனி நமக்கு அப்படி ஒன்றும் முக்கியமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம் என்று ஒருபுறம் நான் சொன்னதை ஆமோதித்த பாய்ரோ, ஆனால் இந்த பெட்டியின் பிரத்யேக அம்சம் எதையாவது நீ கவனிக்கிறியா? நல்லா பார்த்து சொல்லு என கேட்டான். அருகாமையில் வைத்து பார்த்தேன். இல்லை, பிரத்யேகமாக எனக்கு எதுவும் படுற மாதிரி தோணலை. கம்பெனி முத்திரையை பாரு. முக்கியத்துவம் பதித்து கம்பெனி முத்திரையை படித்தேன். படுக்கையின் போது ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். தூக்கம் வராத போது. திருமதி எமிலி. இல்லை பாய்ரோ, அசாதாரணமாக இதில் எனக்கு எதுவும் தெரியல. கம்பெனியோட பெயர் இல்லையே அது? துள்ளினேன் நான். ஆமாம், இது வினோதமாக தான் இருக்குது. தன்னோட கம்பெனி முகவரி இல்லாத அட்டை பெட்டியில் மருந்தை வச்சு அனுப்பினதா நீ எந்த கடைக்காரனை பற்றியாவது கேள்விப்பட்டிருக்கியா? சுத்தமாக கிடையாது. சொன்னால் நான் தடுக்க இயலாத பரபரப்புக்குள்ளேன். ஆனால் உள்ளுக்குள் எழுந்த தாளாத ஒரு உற்சாகத்தில் அமுக்கப்பட்ட பாய்ரோ, இருந்தாலும் இதற்கான விளக்கம் ரொம்ப ரொம்ப சுலபமானது ஹேஸ்டிங்ஸ். நீ உன் இஷ்டத்துக்கு ஏதாவது திட்டம் திட்டி பார்த்திடாதே என்றார். அது என்ன விளக்கம் என நான் கேட்டு அறிவதற்குள் ஆணி வந்து கொண்டிருப்பதற்கான சரக் சரக் காலோடியோசை கேட்டது. நிறுத்தி கொண்டேன். ஆணி நல்ல உயரமும் அழகும் கொண்ட பலமான பெண்ணாயிருந்தாள். எதனாலேயோ அவள் ஆழ்ந்த கிளர்ச்சியில் இருந்தாள். நடந்துள்ள துயரம் குறித்து பிசக்காய் அவளுக்குள் உண்டாகியிருக்கும் ஆனந்தம்தான் இக்கிளர்ச்சிக்கு காரணமோ என்று கூட எனக்கு பட்டது. அதிகார தோரணை மிடுக்காய் வெளிப்பட விஷயத்துக்குள் அப்பொழுதே நுழைந்து விட்டான் பாய்ரோ. நேற்றிரவு திருமதி எமிலி எழுதிய கடிதாசிகள் பற்றி எங்களுக்கு ஏதாவது தகவல் தந்து நீங்கள் உதவலாம் என்ற எண்ணத்தில்தான் உங்களை வரச் சொன்னேன். ஆணி, உட்காருங்க, சொல்லுங்க, எத்தனை இருந்தது? மேலும் கடிதம் சம்பந்தமாக ஏதாவது பெயரோ முகவரியோ சொல்ல முடியுமா? ஆணி கவனித்து கொண்டாள். மொத்தம் 4 கடிதங்கள் இருந்தன சார். ஒன்று ஹோவர்ட்டுக்கு, ஒன்று திரு வெல்ஸுக்கு வக்கீலுக்கு, மீதி 2 குறித்து எனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஓ சார், இன்னொன்று ரோஸுக்கு, சமையல்காரன். கடைசி நினைவே வராது. யோசிச்சு பாருங்க. கெஞ்சும் தோணியில் கேட்டான். மூளையை கசக்கி ஒன்றும் எடுக்காமல் நின்றாள் ஆணி. முடியல சார், சுத்தமாக போயிடுச்சு. அதை நான் கவனித்த மாதிரியே நினைவில்லை. அப்போ விடுங்க, பாதகமில்லை என்று துளி கூட ஏமாற்றத்தை காட்டிக்கொள்ளாமல் சொன்ன பாய்ரோ, இப்போ உங்ககிட்ட வேற ஒன்றை பற்றி கேட்க போகிறேன் என முன்னுரை தந்தான். திருமதி எமிலியின் அறையில் கொஞ்சமாய் கொக்கோ திரவம் மிஞ்சிருக்கிற ஒரு வால் பாத்திரம் இருக்கு. ஒவ்வொரு ராத்திரியும் அதை குடிப்பாரா? ஆமாம், ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் தயார் பண்ணி கொண்டு போய் அவர் அறையில் வச்சிடுவோம். அவருக்கு எப்போ குடிக்கணும்னு தோணுதோ அப்போ குடிச்சிடுவாங்க. அது என்னது, வெறும் கொக்கோ? ஆமாம் சார், பாலோட தயாரிப்போம். ஒரு சின்ன கரண்டி சர்க்கரை, கூட 2 கரண்டி ரம்மும் விடுவோம். அதை யார் அவங்களோட அறைக்கு எடுத்துக்கிட்டு போனது? நான் கொண்டு போனேன் சார், எப்பவுமே. ஆமாம் சார், எத்தனை மணிக்கு? திரைசீலை எல்லாம் இழுத்து மூடி சரி பண்ணும்போது இதை வாடிக்கையாக வச்சுப்பேன் சார். அப்போது நேராக சமையலறை இருந்து தான் அதை எடுத்துக்கிட்டு வந்தீங்களா? இல்லை சார், கேஸ் அடுப்புக்கு பக்கத்தில் போதுமான இடம் இல்லை. இத்தனை பெரிய வீட்டில் இது ஒரு குறை. சமையல்காரன் முதல்ல தயார் பண்ணிடுவான். நான் அதை அப்புறமா எடுத்துக்கிட்டு மேலே வந்து தள்ளுக்கதவு பக்கத்தில் இருக்கிற மேஜையில் வைப்பேன். பிறகுதான் அவங்க அறைக்கு எடுத்துக்கிட்டு போவேன். தள்ளுக்கதவு இடப்பகுதியில் இருக்கு இல்லை? ஆமாம் சார். அந்த மேஜை அது கதவின் இந்த பக்கம் இருக்கா? இல்லை சார், அந்த பக்கம் பணியாட்கள் தங்கியிருக்கிற பக்கத்தில் இருக்கா? இந்த பக்கம் சார். நேற்றிரவு எத்தனை மணிக்கு எடுத்துக்கிட்டு மாடிக்கு போனீங்க? 7:15 இருக்கலாம். பிறகு எப்போது திருமதி எமிலியின் அறைக்குள்ளே கொண்டு போனீங்க? அங்கே எல்லாத்தையும் மூடு போன போது சார். 8 மணி வாக்கில்.
இதையெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே திருமதி எமிலியம்மா படுக்கைக்கு வந்துட்டாங்க. ஆக 7:15 8 மணி வரைக்கும் அந்த கொக்கோ இடப்பக்கத்து மேஜையிலேயே தான் இருந்திருக்கு. ஆமாம் சார் என்ற ஆணி முகமெங்கும் சிவப்பு ஏறிக்கொண்டே போக மாறினார். இப்பொழுது யாரும் எதிர்பாராத நிலையில் அங்கே உப்பு இருந்திருந்தா அது என்னால் இல்லை சார் என்றார். அதுக்கு பக்கத்தில் நான் உப்பை எடுத்துக்கிட்டு போகலாம் சார். இப்போ அதில் உப்பு இருந்ததுன்னு உங்களை எது சிந்திக்க வைக்குது? அந்த தட்டில் பார்த்ததுனால சார். அந்த தட்டில் கொஞ்சம் உப்பை பார்த்தீங்களா? ஆமாம், சமையலுக்கான பொடி உப்பு போல தட்டோட எல்லாத்தையும் மேலே கொண்டு போகும்போது அப்படி எதையும் நான் கவனிக்கலை. ஆனால் அதை முதலாளி அம்மா அறைக்கு கொண்டு போக நான் திரும்பி வந்து பார்த்தபோது சட்டுன்னு கவனிச்சிட்டேன். அதை கீழே எடுத்துக்கிட்டு போய் கொட்டிட்டு சமையல்காரன் வேற புதுசாக பண்ணி சொல்லியிருக்கணுமோன்னு எனக்கு இப்போ தோணுது. ஆனால் அப்போது நானி வெளியே போயிருந்துச்சு. அதனால் நான் மட்டும் காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லாமல் உப்பு கொக்கோ உள்ளே விழாமல் தட்டில் தான் தவறுதலாக விழுந்திருக்கும்னு இருந்துட்டேன். இதனால் கையில் இருந்த துணியால் அதை தட்டி விட்டுட்டு உள்ளே கொண்டு போனேன். மறுபடியும் நான் தடுக்கவே இல்லாத பரபரப்புக்குள்ளானேன். அவளை அறியாமலேயே எங்களிடம் மிக முக்கியமான ஒரு சாட்சியை சமர்ப்பித்து விட்டாள் இந்த ஆணி. அவள் யூகித்த சமையல் உப்பு உண்மையில் ஸ்ட்ரீனைன், மனித இனம் அறிந்து வைத்துள்ள விஷயங்களில் முதல் கொடிய விஷம் என்று மட்டும் அறிந்துவிட்டால் இப்படியா பேச்சு மூச்சோடு இவள் உட்கார்ந்திருப்பாள்? இந்த நிலையில் பாயிரோ கடைபிடித்த அப்பழுக்கற்ற அமைதியை நான் மனதார பாராட்டினேன். அவனுடைய சுய கட்டுப்பாட்டு ஓர் அசாதாரணம். நான் அவனுடைய அடுத்த கேள்விக்காக பொறுமையின்றி காத்திருக்க ஏமாற்றிவிட்டான். கேள்வி திசை மாறிவிட்டது. நீங்கள் திருமதி எமிலியுடைய அறைக்குள் நுழைஞ்ச போது செல்வி சிந்தியா அறைக்கு வழி பண்ணித்தரும் கதவு தாழ்பால் போட்டு மூடியிருந்ததா? ஓ ஆமாம் சார், அது எப்பவுமே அப்படித்தான். அதை எப்பவுமே திறந்து கிடக்காது. ஓ, திரு ஆல்பிரேட் அறைக்கு வழி பண்ணித்தரும் கதவு அதுவும் தாளிடப்பட்டிருந்தது என்று கவனிச்சிங்களா? ஆணி தயங்கினார். சரியா சொல்ல முடியல சார். அது மூடித்தான் இருந்தது, தாழ்பால் போடப்பட்டிருந்ததான்னு தெரியல. நீங்கள் கடைசியில் அறையை விட்டு வெளியேறிய போது உங்களுக்கு பின்னாடி திருமதி எமிலி அவங்க அறை கதவை தாளிட்டாங்களா? இல்லை சார், அப்போ பண்ணலை. ஆனால் அப்புறம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கமாக ராத்திரியில் தாழ்பால் போடுவாங்க சார். நேற்று அறையை சுத்தம் பண்ணினப்போ தரையில் உருகின மெழுகுவத்தியோட சொட்டுக்கள் இருந்ததை கவனிச்சிங்களா? மெழுகுவத்தி சொட்டுகளா? கிடையாது சார். திருமதி எம்லியிடம் மெழுகுவத்தி கிடையாது. படிக்கிறதுக்கு ஒரே ஒரு மேசை விளக்கு தான். ஒருவேளை தரையில் மெழுகுவத்தி சொட்டு தடிமனா கரை உண்டாகியிருந்தா அதை நிச்சயமாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாமா? பின்ன ஆமாம் சார், அதை சுரண்டி எடுத்து சுத்தம் செஞ்சிருப்பேன். இப்போது நாணியிடம் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டான் பாயிரோ. உங்கள் முதலாளி அம்மா பச்சை நிறத்தில் ஏதாவது உடை வச்சிருக்காங்களா? இல்லை சார். மேலங்கி, துப்பட்டா, இல்லை குளிருக்கு அடக்கமான கம்பளி சட்டை? பச்சையா அம்மா கிட்ட கிடையாது சார். வீட்டில் வேற யார்கிட்டையாவது? ஆணி யோசித்து பார்த்தார். பிறகு கிடையாது சார் என்றாள். நிச்சயம்தானே? சர்வ நிச்சயம். இவ்வளவுதான் நான் தெரிஞ்சிக்க நினைச்சது. ரொம்ப நன்றி ஆணி. சிறு நரம்பதிர்வு ஆட்கொள்ள காலடி சத்தம் உயர்த்து கேட்கும்படி நடந்து வெளியேறினாள் ஆணி. எனக்குள் வியப்பித்து கிடந்த கட்டுக்கடங்கா பரபரப்பு வெடித்தது. பாயிரோ என அவசரமாய் அழைத்த நான் மனமாற உன்னை வாழ்த்துகிறேன். இது மாபெரும் கண்டுபிடிப்பு என்றேன். எது மாபெரும் கண்டுபிடிப்பு? விஷம் கலக்கப்பட்ட அது? கொக்கோ காஃபி அல்ல என்பது? இதனால் பல விஷயங்கள் புரியுதே. அதான் அதிகாலை வரை எவ்வித அசம்பாவிதமும் நடக்கலே. நடுராத்திரிக்கு அப்புறமா எமிலி கோகோ குடிச்சிருப்பாங்க. ஆக கோகோ அடிக்கோடு போட்டு ஹெஸ்டிங்ஸ் கோகோ இதில் தான் ஸ்டெரினைன் இருந்திருக்குன்னு நீ நினைக்கிற. பின்ன தட்டில் இருந்த அந்த தூள் அது வேற என்னவா இருந்திருக்க முடியும்? அது உப்பாகவே இருந்திருக்கலாம் என்றான் பாயிரோ சாந்தமாய். நான் என் தோள்களை குலுக்கிக் கொண்டேன். மறுபடியும் குறிப்பிடுகிறேன்,
இப்படித்தான் என அவன் முடிவு செய்து விட்டால் அதனை எதிர்த்து போராடி வாதாடி பைசா பேரப்போவதில்லை. என்னை கண்களாலே அளந்த அவன் சிறு புன்னகையோடு என்னோடு முடிவில் உனக்கு திருப்தி இல்லை என கேட்டான். டேய் 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 என்று சற்றே அதட்டலாய் அழைத்த நான், துப்பறியும் விஷயத்தில் நான் உன்னை அதிகாரம் பண்ண முடியாது. உன் முடிவுகளை ஸ்திரப்படுத்த உனக்கு உரிமை இருக்கு என்று விட்டு உடனே அழுத்தமாய் அதுபோல எனக்கும் என்றேன். மரியாதைக்குரிய அணுகுமுறை என விமர்சித்த பைரோ உற்சாகமாய் எழுந்து நின்றான். இந்த அறையை முடிச்சாச்சு. அதோ மூலையில் இருக்கும் அந்த சிறு மேஜை யாருடையது? ஆல்பிரட்டுடையது. ஓ, அதனை சிறிதாய் ஆராய்ந்தான். பூட்டி இருக்கு. திருமதி எமிலி உடையது ஏதாவது ஒரு சாவி இதை திறக்கலாம். பல முறை திரும்பியும் நெம்பியும் முயன்றான். அடச்ச என்று நிறைவாய் உணர்ந்தவன், இதுக்கு சாவியே வேண்டாம், ஓர் அழுத்து அழுத்தினா அதிலேயே திறக்கும் மாடல் இது என்று விட்டு திறந்தான். உள்ளே செவ்வென அடுக்கப்பட்டிருந்த தாள்களின் மீது கண்களை மேயவிட்டான். பிறகு மூடும்போது எதையும் முறையாய் வழியாய் செய்யும் மனிதன் இந்த ஆல்ஃபிரட் நிச்சயமாய் என்றான். பைரோ கணிப்பில் எதையும் முறையாய் செய்யும் மனிதன் என்பது அவன் ஒரு மனிதனுக்கு உவந்தளிக்கும் மாபெரும் பட்டமாகும். தொடர்ந்து தொடர்புகள் அற்று விஷயத்திற்கு சம்பந்தமில்லாது அவன் பேசிக்கொண்டே போனதை வைத்து அவன் அவனாக இல்லையோ என உணர நேர்ந்தது. இவரோடு மேஜையில் தபால் தலைகள் எதுவும் காணோம். ஆனா இருந்திருக்க முடியும். ஆமாம், அவனுடைய கண்கள் அறையை சுற்றி சுற்றி அலைந்தன. இந்த பிரத்யேக அறை மேற்கொண்டு நமக்கு சொல்லப்போவது ஒன்றுமில்லை. ரொம்ப முக்கியமா எதுவும் தந்திடவும் இல்லை. இது மட்டும்தான். கசங்கிய ஒரு உரையை தன்னுடைய சட்டை பையிலிருந்து எடுத்தான். அதை என்னை நோக்கி உயர வீசி எறிந்தான். அது ஒரு வினோதமான ஆவணமாய்ப்பட்டது. புரியாதபடி அவலட்சணமாய் சிறு வார்த்தைகள் குறுக்கே ஓடி பழைய உரை. அதன் பிரதியை நேயர்களுக்கு கீழே தருகிறேன். பாசஸ்டு. I am possessed. He is possessed. அகதா கிறிஸ்டி.